Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது ஒரு வீடியோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இப்போது நான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா. சரி, அந்த வியூஸை ஷேர் பண்ணுறதப்போ மேபி உங்களுக்கு புரியாமல் போகலாம். என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி வியூஸ் வந்திருக்கு தெரியாமல் போகலாம். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டவுட்டாக இருக்கலாம். மேபி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கும் டவுட்டாக இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டில் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த வியூஸ் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் லைக்ஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து டெய்லி வந்து என்னுடைய அப்டேட் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சென்ட் பண்ணியிருந்தேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சார்ட்டு பார்க்கலாம் என்ன கண்டிஷன் ஆகிருக்குன்னு. இது பார்த்தீங்க 1 hour நம்ம 15 minutes போயிடலாங்களா. ரைட், ஓகே. இப்போது நான் 15 minutesல என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மேலே ஒரு ரெசிஷன்ஸ், அதாவது 154க்கு நேராக ரெசிஷன்ஸ் வருங்க. இதான் இந்த மார்க் பார்த்தீங்களா, அது என்னோடய பென் மார்க். இது பென் மார்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து என்னோடய வியூஸ். ஓகேங்களா, சிம்பிள் தான், பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான வியூ தான் 150. ஏன்னா இந்த பக்கம் ரெசிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மேலே போய்ட்டு ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு என்னோடய வியூ இருந்தது. ஓகேங்களா. சரி, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது 5 minutes சார்ட். இது என்ன மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்லுது, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க, டிப்ஸு கால்ஸுக்காக ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி சார்ட்டை ஒரு 100 times 200 times நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிவிடுங்க எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை ஒரு சில வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி வந்து அதான் சொல்லுங்களேன், அவங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மனசில் என்னவாக விருப்பம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வெளிப்பாடு வந்து அப்படி இருக்கும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். என்ன சொல்லி மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்படியே ஆகட்டும். நல்ல கமெண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அமையட்டும். அந்த என்னவானா இருக்கட்டும் விடுங்க. வாழ்க்கையில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கணும், இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அதிலேருந்து வெளியே வந்திருக்கிறதுனால என்னுடைய வழி தெரியும். ஸோ அதனால் இந்த 2-3 வருஷமாக நான் எஃபர்ட் பண்ணி நான் வந்து நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வியூஸை கிட்டத்தட்ட 2 வருஷமாக சென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. ஓகே, 2 வருஷமாக கேட்டுக்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் டைம் எந்த அளவுக்கு மார்க்கெட் டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, சரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியூஸை சென்ட் பண்ணி தான் அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எம்ஃபாசிஸ் வந்து ஒரு கொடுத்துருந்தேன். அதாவது இந்த லெவல் மேலே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி வியூஸ் போயிட்டு பார்த்திங்கன்னா எம்பாசிஸ் இது கிடையில அதுவும் பார்க்கலாம். ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரலாம். இது எம்பாசிஸ் பார்க்கலாம் இல்லைங்களா. நான் இன்னும் எம்பாசிஸ் நம்ம டைப் பண்ணி சார்ட்டில் போடல நினைக்கிறேன். போட்டிருக்கேன்னா ஓகே, போட்டிருக்கேன். ஓப்பன் ஆகிட்டுருங்க. ஓகே, எம்பாசிஸ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள். மார்னிங்கில் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஃபஸ்ட்டு 15 minutesல உங்களுக்கு 3141லேருந்து 36 கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 pointsக்கு மேலே உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, எம்ஃபாசிஸ் வந்து போதும். அந்த நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு 20 pointsல 10 points இங்கே கேட்ச் பண்ண முடிஞ்சால் போதும். ஃபுல் பாயிண்ட் யாராலையும் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த அளவுக்கு கேட்ச் பண்ண முடியல சீக்கிரமாக கேட்ச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடையில் பாருங்கள், சிம்பிள். இதுவும் நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான். அந்த லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, மேபி ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போகலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு கீழே வரோம் அப்படின்னு என்னோடய வியூ இருந்தது. அதுக்கப்புறம் சார்ட்டில் ஒரு டைம் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. கடையில் இது கடையில் சார்ட். ஓகே, 1 hour சார்ட் நம்ம போடலாம். அது 1 hour போட்டுது, அதே பார்த்துலாம். ஏன்னா ஒரு கிளாரிட்டி தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும். இப்போ மார்க்கெட் நம்ம இங்கே இருக்க சொல்ல நம்ம இந்த இடத்துல மேலே போயிட்டு கீழே வரணும். இப்போ எல்லா டைமும் இதே மாதிரி போயிட்டு இதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேபி மார்க்கெட் ஒரு சில டைமில் நம்ம வியூக்கு ஆப்போசிட்டாக டேரெக்டாக இங்கே கீழே டவுன் பாயிண்ட் கீழே போயிட்டே இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவ் இருக்கிறதுனால என்ன சார் மேலே போக சொல்லலாம், நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் தான். ஏன்னா மேலே போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வெயிட் பண்ணுங்கள், கட் ஆகிடும். அது வரல நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள்
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு டைம் ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி போடுறேன், ஏன்னா நிறைய பேர் இன்னும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் நிறைய பேர் இருக்குது. நானும் கற்றுக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் மேபி இதனுடைய ரெஸ்பான்சிபிள் எப்படி வருது அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகும். நிறைய பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டஜின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் கோடிக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் இருக்குது. எந்த கோடி ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அது ரெகுலராக நமக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் யாரும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, தான் பிரச்சனை. ஓகே, எம்ஃபாசிஸ் பாருங்கள், அது 27 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேங்க் நிஃப்டி வியூ வந்து என்னோட வியூ ராங் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு பாருங்கன்னு தெரியும். அதாவது மார்னிங்கில் அதாவது 1 மினிட் சார்ட் இது 37583 பிலோ போனால் சேலிங்கான வியூ இருந்தது. ஆனால் ஜஸ்ட்டு பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு மேலே அப்பர் சைடு மூவ் போயிடுச்சு. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தது மேலே. அதில் சார்ட் உங்களுக்கு காமிக்கிறாருங்க. அது பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டும் போயிடலாம் டேரெக்டாக. ஓகே, அதுக்கு நான் கொஞ்சம் முன்னாடி நம்ம லாங் டைம் ஃப்ரேமில் போயிடலாம். என்ன காரணத்துக்கான உங்களுக்கு அந்த சேல் கொடுத்தேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இது பாருங்கள், இது மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன சினாரி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கூட உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது பாருங்கள். அந்த கேண்டில் தெரியும் உங்களுக்கு, ரிஜெக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு 1 மினிட்டில் உங்களுக்கு என்னோடய வியூ வந்து சேல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்தது மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ்ட்டில். மார்க்கெட் வந்து கடைசியாக செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் நம்ம மேலே அப்பர் சைடு மேலே மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இதில் என்னோடய வியூ வந்து ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கீழே வந்தது. ஆனால் நம்ம ப்ரைஸ் வந்து கீழே இருந்தது கட் ஆகிட்டு மேலே போய்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போயுமே வந்து மார்க்கெட் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, ஃபைட் பண்ணாதீங்க. நமக்கு லாஸ் கொடுத்துச்சு ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணால் இதில் பை பண்ணணும்னு தோணும், இந்த பக்கம் சேல் பண்ணணும்னு தோணும். மார்க்கெட் ஜிக்ஸாக் பேட்டர்னில் போஸ்ட் நிறைய ஸ்டாப்லாம் செட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள், தப்பு யார் பேர்லேயும், ஆனால் அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம மேலே தப்பு, ஓகே, நம்ம வந்து நியூட்ரல் ஆகிடணும், மார்க்கெட்டை வெளியே வந்துடணும் அப்படின்றது தெளிவாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரி சொன்னீங்களே. ஓகே, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி மேலே அப்பர் சைடு மேலே மூவ் கொடுத்துருப்பாருங்க. எத்தனை 150 to 144 54 பாயிண்ட்ஸ், அந்த 2 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா ரிலையன்ஸில் ஒரு சேல் வியூ கொடுத்துருந்தேன் பாருங்கள். இது ப்ரைம் டெலிகிராம் சேனல் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிற்கு. ஏன்னா நிறைய பேர் தெரியாது ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னு, சும்மா தோசம் அனுப்பிச்சி விட்டுறாங்க போல் தருது அப்படின்னு நினச்சிருக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்றது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அந்த வீடியோ. பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம லாங் டைம் ஃப்ரேமில் கூட இன்னும் இதுக்கும் பெட்டராக இருக்கும். ரைட், அது பாருங்கள், இது வந்து ரேஷன்ஸ் அகைன் ரேஷன்ஸ். ரைட், அப்புறம் நமக்கு இந்த கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது என்ன ஆக்ட் ஆகுது, இதுவும் ரேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல டோட்டலாக நமக்கு ரேஷன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால உங்களுக்கு சேல் சைடு வியூ கொடுத்துருந்தேன். ப்ரைஸ் வந்து சேல் சைடு ட்ரிகர் ஆச்சு. ஸோ டார்கெட் புக் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்து பாருங்கள். டார்கெட் கொடுத்தாங்க உங்களுக்கு எதை சொல்லி பாருங்கள், புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் யுவர் சிஸ்டம். ஏன்னா இப்போது இதில் ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்செட் ஆகிட்டுறோம் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம டிசிப்ளின் கற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்புறன்ற ஒரு கொஞ்ச நாள் இதே உங்களுக்கு பழகிடுச்சா, இந்த உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகிடுச்சா. உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரிஸ்க் ரேஷியோ என்ன, சக்ஸஸ் ரேஷியோனா என்ன, எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து புரியல அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாஸ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் வந்துடுச்சு அந்த மாதிரி எண்ணத்தோட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்ம ஸ்டடி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு நம்மளுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாருங்கள். ஜஸ்ட் அதுதான், வேறு எதுவும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு மேலே அப்பர் சைட்லேருந்து ஒரு ரேஷன்ஸ் இது 1 மினிட் சார்ட் இது. ஸோ லோவர் சைடு உங்களுக்கு ரேஷன்ஸ் வருது. இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் எவ்வளோ தூரம் வந்திருக்கும் ப்ரைஸ் அப்படின்னு. இது 1:2 வச்சுது. ஆக்சுவலி இது 1:1.5 கிட்ட போயிருக்கும் எனக்கு ப்ரைஸ். ஆமாம், இது அங்கேருந்து 1:1.5 கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் இலவசமாக, ஒரு சிங்கிள் ரூபி உங்கள்கிட்ட வாங்குறதில்ல. அதை புரிஞ்சு நிறைய பேர் என்ன சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஃபார் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நிறைய பேர் ஒரு நாள் டெய்லி ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். நமக்கு மந்த் எண்டில் என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஓவரால் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஓகே, ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய பதிவை லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க, கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குதுங்க கமெண்ட் மூலிமா தெரிவிங்க, லைக் மூலிமா தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.